படம் பார்த்தது ஆடி அசி வடிவு அரிசி ப்ரோ மச்சா. ஆமா ப்ரோ அபிஷேகம் பண்ணோம் ப்ரோ. வரேன் ப்ரோ. ஒரு பிரச்சனை என்னைக்கும் கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் தான். யாராலையும் தொட முடியாது. ரோஹிணினா தலை தான், தமிழ்நாடுனா தலை தான். மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ படம். உள்ள பட்டாசு வெடியுது. ப்ரோ பிளாஸ்ட் ப்ரோ எங்க எல்லாத்துலயும் பிளாஸ்ட் தான். பட்டாசு வெடியுது ப்ரோ. ஐயோ பட்டாசு வெடியுது ப்ரோ. தலை தீபாவளி ப்ரோ. தலை ப்ரோ அந்த மாதிரி இந்த மாதிரி எங்க தலை எப்பவுமே வர மாதிரி எந்த படத்தை வேணா போட்டிக்கு உள்ள எங்க படத்து கூட வந்த ஓடுவேன் ப்ரோ. வயிறு ப்ரோ. கேம்பா குடிங்க. டம்பா இருங்க. பிளாஸ்ட் ப்ரோ சத்தியமா சொல்றேன். மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. வேற லெவல் ப்ரோ கொளுத்தி விட்டானுங்க ப்ரோ. உள்ள உட்காந்துக்கிட்டு பக்கத்துல என்னடா தீஞ்ச பார்த்தா கொளுத்தி நிற்கிறானுங்க ப்ரோ. சத்தியமா ப்ரோ ஒர்த்து ப்ரோ. ப்ரோ தள்ளிட்டு போயிட்டானுங்க ப்ரோ. நான் கால் தரையிலே இல்லை, அப்படியே தூக்கிட்டு போய் நிறுத்தி வச்சிட்டேன் நடுவில். சத்தியமா சொல்றேன் ஒர்த்து. மெயின் ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ரோஹிணியில. தலை தரிசனம் வேற லெவலு. சத்தியமா சொல்றேன் அவளை தலைன்னு சொல்ல அதான் சொல்லுவோம். தலை வேற லெவல் ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ சொல்ல வேற எதுவும் இல்லை ப்ரோ. மங்காத்தோட மாஸ் ப்ரோ. அதான் மங்காத்தா ப்ரோ. ஃபுல்லாவே தான் தலை. நீங்க போய் பாருங்க ஃபுல்லா வைப்பு தான் தலை. சாங்லாம் 2 வாட்டி போட்டாங்க. செம்ம வைப்பாக இருந்தது படம். ஐ திங்க் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரீலீஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு குறை தான், கேம்பா மட்டும் இல்லைன்ட்டாங்க. அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேங்கர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, கிளைமாக்ஸ் பேங்கர். மங்காத்தா தான் ப்ரோ மாசு. மங்காத்த அளவுக்கு ப்ரோ. மங்காத்தா வேற மாதிரி இது ப்ரோ. வந்து சிறான ட்விஸ்ட் இருக்கு படத்துல. வேற சொல்லிவிட்டு மங்காத்த அளவு இல்லை. கேம்பா குச்சி உள்ள டான்ஸ் ஆறானுங்க. மச்சி ஓப்பன் அந்த பாட்டு இல்ல, மச்சி கேம்பா ஓப்பன் அந்த பாட்டு கொளுத்தி விட்டானா. கொளுத்தி விட்ட ஓ பயங்கரமா தொண்டையை கட்டிடுச்சு. நான் பாத்தீங்களா இல்லையா? ரீரிலீஸ் கிடையாது, நியூ ரிலீஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. புது படத்துக்கு எந்த சப்போர்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது. தியேட்டர் பிளாஸ்ட். 27 ஷோ ப்ரோ. முடிஞ்சா ஓட்ட சொல்லுங்க வேற யாராவது. 27 ஷோ தெரியல உங்களுக்கு? 27 ஷோ ஓடுதுன்னு. அப்போ வாருங்க. பெஸ்ட் ரீரிலீஸ் தல. பயங்கரமா மங்காத்தா மரியாதை தலைக்கெத்து குறையாது. இதோ பழைய படம் மாதிரி இல்ல, புது படம் மாதிரி ஒரு இது இருக்குது. இது மேல தலை இந்த 15 வருஷமா 50 வருஷம் தலைப்படம் தான். ஐயோ மரணங்க. மாஸ்டர் இவர்தான். ரவுடி எஃபெக்ட்ஸ் இவர்தான். ஃபாலோ பண்ணுங்க. இவர்தான் மாஸ்டர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நடுவுல கொஞ்சம் லாக் இருந்துச்சு. கிளைமாக்ஸ் பேங்கரா இருந்துச்சு. மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. பயங்கரமா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கேம்பா குடிங்க தெம்பாருங்க. தலை இது வந்து ரீரிலீஸ் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம 2011 பார்த்த மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரோஹிணினாலே தலை தான். இது ரீரிலீஸ்னு யாராவது சொல்ல முடியுமா? ரீரிலீஸாக இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வர கூட்டத்தை விட அதிகமாக வருது. மொத்தம் ரோஹிணியில் மட்டுமே 24 ஷோ ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு மட்டுமே 27, சாரி தப்பாக சொல்லிட்டேன். ரோஹிணியில் மட்டுமே 27 ஷோ ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு மட்டுமே. அப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தேட்டர் இருக்குது, அது எவ்வளோ படம் வருது. அதுமாரி தலை வந்து கேம்பாக் இது பண்ணுறேன் எல்லாம் கலாய்க்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் கேம்பாக் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். ஆனால் அவர் சாம்பியன், எப்போதுமே சாம்பியன்ன்றதை யாருமே மறந்துடாதீங்க. அதை தான் சொல்லுவேன். லவ் யூ தலை. ஜீத்து தலை வாழ்க்கை செம்ம படம் தலை. நான் அப்போலாம் சின்ன பையனாக இருந்தேன், அதனால் பார்க்க முடியல. இப்போ செம்ம ஜாலி. ஒன்ஸ் மோர் போட்டு வெறித்தனமாக ஆயிடுச்சு தலை. கடவுளே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சரியான சூப்பர். கிளைமேக்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான், பட் ஆனால் புதுசாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு ப்ரோ.
என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தாங்க பேசணும். யாரு படத்துக்குமே ரீரிலீஸுக்கு இந்த மாதிரி ஆனது கிடையாது. ரோஹிணி பிளாஸ்ட், அதுவும் சில்வர் ஸ்கிரீன்னா ரொம்ப பிளாஸ்ட். ரோஹிணினா தலை கோட்டை. ரீரிலீஸ் வந்து யார் படத்துக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது. மங்காத்தா 2 விட்டா இன்னும் மெஜாரா இருக்கும். கடைசி தலை கார் லெஃப்ட்ல அடிக்கிறார், அந்த மாதிரி அடிக்கிறார் தலை. ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். ரீரிலீஸ் மாதிரியே இல்ல, புது படம். ப்ரோ கிளைமேக்ஸ் தெறிக்க விட்டாரு தலை, தெறிக்க விட்டாரு தலை. புள்ளிப்பே ப்ரோ, எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் பாக்குறதுக்கு. தலை படம் சூப்பராக இருந்துச்சு. போயின்னா தலை தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். உண்மையே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு ப்ரோ படம். லாஸ்ட் சீன் தான் ப்ரோ. 2 பேரும் அருண் விஜய் இது பண்ணுவாங்க, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. எல்லாரும் வந்து வேற மாதிரி ப்ரோ. பயங்கரமா ப்ரோ. ப்ரோ நிறைய படம் வந்திருக்கேன். இங்க பாருங்க, தளபதி ஃபேனு, தலைக்காக வந்திருக்கேன். வேற மாதிரி ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. பாருங்க, ஆடினே இருப்பேன். மங்காத்தா கொரியாதுடா தலைக்கு ப்ரோ. பட்டாசு வெடிக்குது ப்ரோ, பட்டாசு வெடிக்குது ப்ரோ, பட்டாசு. ஐயா ஹெச்ஓடி ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, கிளாஸு கூட வரல, ப்ராக்டிக்கல் வேறு, மார்க்கு பார்த்து போட்டுருங்க, மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சீன்லாம் பிடிச்சிருங்க? எல்லா சீனும் பிடிச்சிருந்துச்சு. சொல்லி ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ படம். செமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சொல்ல ப்ரோ. பீக் படம் பீக் அவ்வளோதான். என்ன சீன்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். நான் படம் சூப்பர் தான். என்ன சீன்லாம் இருக்கு? தலைனாலே சூப்பர் தானா? நான் கேள்வி தலை தான் தலை படம் சூப்பராக இருந்ததுண்ணா, பயங்கரமாக இருந்தது. என்ன சீன்லாம் பயங்கரமா இருக்கு? எல்லாமே சூப்பராக இருந்துண்ணா. மறுபடியும் திரும்பியும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். பயங்கரம் ப்ரோ, படம் பயங்கரம் ப்ரோ. எப்பவுமே தலைதான் மாசு, தலை மாசு, தலைதான் மாசத்துல எப்பவுமே தலை மாசத்துல அப்படியே தெறிக்க விட்டா போல தலை. நல்லா இருக்குது படம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன் நான். படம் நல்லா இருக்குது. ரோஹிணினாலே எப்பயுமே தலை தான் ப்ரோ. மங்காத்தா மாதிரி இல்லை ப்ரோ. தமிழ்நாடுல ப்ரோ, தமிழ்நாடு ப்ரோ. கடவுள் ப்ரோ, அஜித் ப்ரோ, கடவுள் ப்ரோ, அஜித் ப்ரோ. ஆல்வேஸ் நல்லா இருக்கு. மங்காத்தா அதில் மங்காத்தா தலை, அல்டி தலை. படம் தரமா இருந்தது. ரோஹிணினாலே தலை தான். அதே மாதிரி படம் எல்லா சீனும் இந்த படத்தை எல்லாமே தரமாக தான் இருக்கும் தலை. எந்த சீனுன்னு சொல்றது எல்லாமே தரமாக தான் இருக்கும். 1 2 இல்லை, தலை வந்தாலே அந்த படம் மாசு தான். எந்த படம் வந்தாலும் சரி. கிளைமேக்ஸ்லாம் செதற விட்டாங்க. என்னதான் ரீரிலீஸ் இருந்தாலும் புது படம். அஜித் தான் தலை இன்னைக்குமே வேஸ்ட் தலை. எல்லாரும் குடிமா போல பத்தி அஜித். மணி 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 தலை என் உயிர், தலை என் உயிர். தலை தான் இனிமே. எல்லாரும் மிச்சம் மக்கா கோதி வேஸ்ட்டு. மக்கா கோதி வேஸ்ட்டு. அம்மாவில் தலையை மிஞ்சினாங்க. அம்மாவில் திருப்பி வச்சு வெட்டு எல்லாரையும். மக்கா கோதி எல்லாருமே. அம்மாவில் வேஸ்ட்டு. எல்லாரும் சொல்கிறேன் வேஸ்ட்டு. தலை வீலிங் அடி பாப்பல பத்தலை லாஸ்ட்டு தலை பிளாஸ்ட்டு. அம்மாவில் டாக்டரே பிளாஸ்ட்டு. அம்மாவில் சூரியே விட்டோம் டாக்டரு. மக்கா கோதி எல்லாரும். புரியுதுங்களா? வேஸ்ட்டு தெரியல. வேஸ்ட்டு மொக்க தெரிய பற்றிலாம் இங்கே பேசாதீங்க. தலை தான். ரோகிணினாலே தலை தான். எது ரோகிணினாலே தலை தான். மொக்கா படம் வேஸ்ட்டு. தலை தான். உங்கள் அம்மாவில் பிளாஸ்ட்டு. ரோகிணியில் வந்தாலே தலை தான் பிளாஸ்ட்டு. புரியுதுங்களா? ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறேன். சின்ன வயசுல படம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இது சூப்பராக இருந்தது. இன்டர்வல் சீன் சூப்பராக மாசாக இருந்தது.
யா சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீனுக்கும் கைத்தட்டு விசில்லாம் சூப்பராக இருந்தது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செம்ம ஆக்சுவலாக. இந்த படம் மிஸ் பண்ணிட்டோம், பட் இப்போ பார்த்தாச்சு. யா சூப்பராக இருந்தது. யா போன வருஷம் மேலே ரிலீஸ் ஆக வேண்டியது படம், பட் இப்போ தான் ஃபைனலாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யா ஆமாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் மாஸ் ஆக்சுவலாக அப்போ எடுத்ததே லைக் இப்போ இந்த அந்தளவுக்கு அஹெட் ஆஃப் டைம் தான். நல்லா இருந்ததுயா தலைவே. சூப்பர் படம் ப்ரோ. செம்ம ரீல்ஸ் வர்த்து. என்ன சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு? தலை எல்லா சீனும் பயங்கரம் தான். தெருவுல பார்க்க வந்தோம், பார்த்தாச்சு. என்ன சீன்லாம் பயங்கரமா? வாய்ஸே வரல ப்ரோ. கம்மி இந்த வருஷம் 2011 இதுலேருந்து கிங் மேக்கர் அவர் மட்டும் தான். அதாவது எந்த ஒரு சீன் பார்க்கும்போது திரும்பி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ அவரை பார்த்தாலே கெத்து ப்ரோ. அதுதான் ப்ரோ மாசு. வேற லெவல் ப்ரோ. தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. கத்திடுறாரு ஃபுல்லாக கத்திடும். வைப்பு வேற லெவலு. விபூதி அடிச்சு தலை கடவுளை பார்த்தோம்ல, கடவுள் வந்து சந்தோஷம் தான். வேற லெவல். போதும் இது மாதிரி அடிக்கடி குத்தாரு போதும். அருமையாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தலைப்படம் பார்த்த மாதிரி ஃபீல். படம் ப்ரோ. மணி ப்ரோ ஒரே அப்படியே ஃபோக்கஸ் மட்டும் பண்ணு. அதான் இப்படி திரும்ப பேச முடியல ப்ரோ. நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. பண்ணியாச்சு படம் மஜா 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 மஜா. படம் மஜா. அஜித் கடவுளே. அஜித் உயிரே சுட்டாங்க ப்ரோ. எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் பண்றதா இன்னைக்கு தரிசனம். தலை தரிசனம் இன்னைக்கு மட்டும் எல்லாம் வாய்ஸா வரல ப்ரோ. கத்தி பாட்டு ஃபுல்லா தொண்டையா வரல ப்ரோ. எந்த பாட்டு வைப்ரேஷன் அதிகமா இருந்துச்சு ப்ரோ? படம் ஃபுல்லாவே வைப்ரேஷன் தான் ப்ரோ. என்ன ப்ரோ இந்த பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு கேட்டுக்கிறீங்க? ஃபுல்லாவே வைப்ரேஷன் தான் ப்ரோ. வாய்ஸா வரல ப்ரோ இன்னைக்கு. அது மாதிரி எல்லாரும் கேமராவோட நிறைய பேர் உள்ள வந்தாங்கயா. சரி கேமரா அபிஷேக் நடந்துச்சா எப்படி? உண்மையில நடந்தது தான். அவருக்கு தேவை ஸ்பான்சர்ஷிப்பு, அவர் அது பண்றாரு. அதனால நீங்க குடிங்கன்னு சொல்லல. அவருக்கு தேவை ஆடு, அவர் பண்றாரு. அதை வச்சுட்டு நீங்க அஜித் கேம்பா குடிக்க சொல்றாரு. உங்களை சொல்லவே இல்லை நீங்க குடிங்க கேம்பா குடிங்கன்னு சொன்னாரா? இல்ல, அவரு ஆடி ஸ்பான்சர் தேவை. ரேஸ் போறாரு, அவருக்கு தேவை, அதனால ஸ்பான்சர் பண்றாங்க, அதனால வந்து நடிக்கிறாரு. நீங்க அதை வச்சுட்டு நீங்க வந்து கேம்பா குடிங்கலாம் அவர் சொல்லவே இல்லை. அவரு தெளிவான ஆளு. அவர் வேலையை அவர் பாப்பாரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? வாழ்க்கையை ப்ரோ என்ன ப்ரோ உள்ள போய் பாரு ப்ரோ. செலிப்ரேஷனை தூக்கி பறக்க விட்டுன்னு இருக்கானுங்க. எப்படி இருந்துச்சு கிளைமாக்ஸ் எல்லாம் பார்க்க? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. அங்கே மாசு உள்ளே போய் பாரு ப்ரோ. படம் பார்த்துட்டீங்களா நீங்கள்? உள்ளே போனீங்களா? உள்ளே போய் பாரு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். செம சீன் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாகவே தான் தோது. நீங்கள் போய் பாருங்க. ஃபுல்லாக வைப்பு தான் தல. சாங்லாம் 2 வாட்டி போட்டாங்க. செம வைப்பாக இருந்தது படம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரீலீஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு குறை தான், கேம்பா மட்டும் இல்லைன்ட்டாங்க. அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க தியேட்டர்ல.